வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கட்சி வேலை பார்த்தது குத்தமாயா, தம்பி மகனுக்கே உள்ளடி வேலை பார்த்த முன்னாள் அமைச்சர். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது அதிமுகவின் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஒருபுறம் அரங்கேற்றிக் கொண்டிருக்க நிலையில்தான் ஆங்காங்கே உட்கட்சி உள்குத்துகளால் தொண்டர்களும் அதிருப்தியில் உள்ளனர். அந்த வகையில் தான் திண்டுக்கல்லில் உள்ள பிரச்சனைகள் வெடித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தனது தம்பி மகனுடன் எதிராக வேலை செய்திருப்பதாக கூறி புலம்புகின்றனராம். திண்டுக்கல் எனவோ அதிமுக தொண்டர்கள் என்ன நடந்தது என விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கானதான் தமிழகம் முழுவதும் அந்தந்த கட்சிகள் தயாராகும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகள் தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்கிறார். கோவையில் தொடங்கி பிரச்சாரம் விழுப்புரம் கடலூரை கடந்து அரியலூர் பகுதிக்கு வந்திருக்கிறதா. இது ஒருபுறம் இருக்க, வரும் தேர்தலில் அதிமுக கரையேறுவது சிரமம்தான் என்கின்றனர் சீனியர் நிர்வாகிகள். காரணம், ஏற்கனவே பல அணிகளாக அதிமுக உடைக்கப்பட்ட போது தற்போதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான தங்களுக்கிடையான அதிகார மோதலால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அலைக்கழித்து வருகின்றனர் என்கிறார். மதுரை போன்ற பெரிய மாநகரங்கள் கூட, திண்டுக்கல் போன்ற சிறிய நகரங்களில் கூட 2-3 முன்னாள் அமைச்சர்கள் இருப்பதால் கட்சி பணிகளை ஒழுங்காக கவனிக்க முடியவில்லை என்கிறார். மேலும் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகள் கூட நீக்குவது, மாற்றுவது, ஒன்றியங்களை பிரிப்பது என முன்னாள் அமைச்சர்கள் அதிரடி என பல பெயரில் அலங்கேறும் நிலையில் மக்கள் வெளியே அவதிலாகவும் உருவப்படுகிறது. அப்படிப்பட்ட விவகாரம் தான் திண்டுக்கல்லில் வெடித்திருக்குது என்றால், முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் ஒன்றியத்தை தான் என்ற பெயரில் சிறப்பாக செயல்பட ஒன்றிய செயலருமான அதிகாரத்தை குறைத்துக் கொள்வதாக புலம்புகின்றனர். அதிமுக தொண்டர்களிடையே அதுவும் எனது தம்பி மகனையே ஏன் இவ்வாறு செய்தார் என தெரியவில்லை என்று குமுறுகிறார். திண்டுக்கல் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே திண்டுக்கல் சீனிவாசன் ஆதிக்கம் தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் நத்த விஸ்வநாதன் கோலாச்சினாரா. பின்னர் மீண்டும் கட்சியில் பலர் பெற்றால் முன்னாள் எம்பியான சீனிவாசன் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. அப்போதுதான் திண்டுக்கல் மாநகரத்திற்கு மகன் ஒன்றியத்துக்கும் தம்பி மகன் என பிரித்து கொடுத்தாரா. அது மட்டுமின்றி அப்படிப்பட்ட நிலையில்தான் திண்டுக்கல்லில் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் தான் ராஜசேகர். திண்டுக்கல் ஒன்றியத்தை பொறுத்தவரை ராஜசேகரன் செயலாளராக நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்தபோது ராஜசேகரின் பணியால் தான் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற முடிந்தது. கடந்த தேர்தலில் வெறும் 13,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வென்றார் என்றும் அதில் 10,000 ஓட்டுகள் ஒன்றிய பகுதியிலிருந்து ராஜசேகரன் வென்று கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த தேர்தலை சீனிவாசனை விட ராஜசேகரனுக்கு தான் ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டதா. இந்த நிலையில் தான் திண்டுக்கல் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து புதிய நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னணியால் திண்டுக்கல் சீனிவாசன் தான் இருக்கிறார் என்கிற அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் இது தொடர்பாக அவரிடம் பேசிய போது, திண்டுக்கல் மாநகரை விட திண்டுக்கல் ஒன்றியத்தில் அதிமுக மிக வலுவாக இருந்தது. ஒன்றியம் தொடங்கி வார்டு வரை அனைத்து நிர்வாகிகளுமே ராஜசேகரன் ஒருங்கிணைந்து சென்றார். கட்சி வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து வந்தார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தனது சொந்த பணத்தை போட்டு செலவு செய்து, அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அளவில் நல்லது கெட்டது என எது நடந்தாலும் மக்களின் குறைகளை கேட்டிருந்து அதுக்கு தீர்வு காணும் முறையில் தான் அவரது செயல்பாடுகள் இருந்தது என்றும் கூற. மேலும் அது மட்டுமன்றி ஒன்றியம் மட்டுமல்லாது நகரப்பகுதியிலும் செலவு செய்து கட்சி நிகழ்ச்சியை நடத்தி வந்தவர் தான் ராஜசேகரன். ஆனால் தன்னை விட தன் மகனை விட தம்பி மகனுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காகவே திண்டுக்கல் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து விட்டனர். இதனால் நிர்வாகிகளும் உற்சாகம் இழந்துள்ளோம். வரும் தேர்தலில் திண்டுக்கல் அதிமுக தேறுவது மிக கஷ்டம் என அதிமுகவின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மிக வருத்தத்தில் தெரிவித்துக் கொள்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.